தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகை நயன்தாரா பிரபல கட்சி சார்பில் தேர்தலில் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகை நயன்தாரா பிரபல கட்சி சார்பில் தேர்தலில் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. பல திரைப்பட நடிகர்களை அரசியல் கட்சிகள் களமிறக்குகின்றன. திமுகவில் திரைப்பட நடிகர்கள் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், நடிகர் விஷால், நடிகர் சூர்யா, இமான் அண்ணாச்சி, நடிகர் சந்திரசேகர் ஆகியோர் களமிறங்கலாம் என்று கூறப்படுகிறது. பாஜக சார்பில் நடிகை குஷ்பு களமிறங்கலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுக சார்பில் காயத்ரி ரகுராம், கௌதமி உள்ளிட்ட பல திரைப்பட நடிகர்கள் களமிறங்குவார்கள் என்று கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நடிகை நயன்தாராவும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக செய்திகள் வருகின்றன. ஒரு பிரபல கட்சி நடிகை நயன்தாராவை அணுகியுள்ளது. நடிகை நயன்தாராவை திருச்சி தொகுதியில் நிறுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஆம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, தமிழக காங்கிரஸ் கட்சி நயன்தாராவை திருச்சி தொகுதியில் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் அவருக்கு கட்சி பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. நடிகை நயன்தாரா கேரள மாநிலத்தை சார்ந்தவர். இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். தற்பொழுது திரைப்படங்களில் பிஸியாக உள்ளார். நடிகை நயன்தாரா திருச்சி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிடுகிறார்.